இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் முதல் டெஸ்ட் போட்டி லீட்ஸ் மைதானத்தில் நடைபெற்றது. இந்த போட்டியில இங்கிலாந்து அணி 5 விக்கெட் வித்தியாசத்துல வெற்றி அடைந்திருக்கிறது. இந்த இடத்துல இந்திய அணியினுடைய தோல்விக்கான முக்கிய 3 காரணங்கள் என்னன்னா, ஜெய்ஸ்வால் கேட்ச விட்டது முதல் காரணம், பிரசித் கிருஷ்ணா வாரி வாரி ரன்களை இறைத்தது இரண்டாவது காரணம், மூன்றாவது காரணம் மிடில் ஆர்டர்ல இருந்து லோயர் ஆர்டர் வரைக்கும் 30 ரன்களை மட்டும்தான் அடிச்சிருக்கிறாங்க முதல் இன்னிங்ஸ்லயும் சரி இரண்டாவது இன்னிங்ஸ்லயும் சரி. அந்த வகையில இந்த டே 1ல இருந்து டே 5 வரைக்கும் இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் நடைபெற்றிருக்கக்கூடிய மேட்ச்ல என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு முழுசா இந்த காணொலியில பார்ப்போம். இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் கோலி, ரோஹித் சர்மா, அஸ்வின் போன்ற ஜாம்பவான்கள் யாருமே கிடையாது. அதே மாதிரி ஒரு சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு பவுலர் பும்ராவுக்கு யாரும் கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த இடத்துல வெறும் இளம் படை வீரர்கள் மட்டும்தான் களம் இறங்கினாங்க. அதற்கு தலைமை வகித்தவர் சுப்மன் கில். அப்படி இருக்கும்போது சுப்மன் கில்லுக்கு இந்த இடத்துல எக்ஸ்பீரியன்ஸ் போதுமானா கண்டிப்பா கிடையவே கிடையாது. அதற்கான எக்ஸாம்பிளாக பார்க்கப்படுவது கடைசி நேரத்துல ஒரு 80 ஓவர் முடிஞ்ச உடனே நியூ பால் எடுத்துட்டு வரணும். அப்படி வரும்போது மட்டும்தான் நாம பும்ராவை எடுத்துட்டு வரணும்னு நினைச்சிருப்பாரு போல. அப்படி எடுத்துட்டு வரும்போது இங்கிலாந்து அடிக்க வேண்டிய ரன்கள் 20 மட்டும்தான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே எடுத்துட்டு வந்திருந்தா நாம எப்படி இங்கிலாந்து கிட்ட ஒரே ஒரு 16 ரன்னுக்கு 7 விக்கெட்டை இழந்தோம் முதல் இன்னிங்ஸ்ல. ஏன்னா 424க்கு 4 விக்கெட் இருக்கும் பொழுது 31 ரன்கள் எக்ஸ்ட்ராஸ் நமக்கு கிடைச்சது. அதன் மூலமாக 16 ரன்னுக்கு அந்த இடத்துல இருந்து 7 விக்கெட்டை நம்ம இழந்திருக்கிறோம். அதே மாதிரி எதனா ஒரு மாற்றம் நடந்திருக்கலாம்ல. ஆனா அந்த இடத்துல எதுவுமே நடக்கல. அந்த 5வது நாள் ஆட்டத்துல தொடக்கத்துல இங்கிலாந்து அணி டாஸ் வின் பண்ணி ஒரு பக்கம் ஃபீல்டிங்கை சூஸ் பண்ணிட்டாங்க. இதற்கான காரணமாக பார்க்கப்படுவது என்னன்னா, இது பேட்டிங் பிச்சா இருக்குமா இல்ல பவுலிங் பிச்சா இருக்குமான்றதெல்லாம் தெரியாது. அவங்கள பேட்டிங் ஆட விட்டு நாம நம்மளுடைய ஆட்டத்தை ஆடுவோம்னு சொல்லிட்டு தான் ஸ்டோக்ஸ் இந்த முடிவை எடுத்தாரு. அந்த வகையில 471 ரன்களை இந்திய அணி அடிச்சது. அதுல 3 பேர் சதம் அடிச்சிருக்காங்க. யார் யாருன்னா, ஜெய்ஸ்வாலும், இன்னொரு பக்கம் சுப்மன் கில்லும், இன்னொரு பக்கம் ரிஷப் பண்டும். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து KL ராகுல் அவர்கள் 42 மட்டும் தான் அடிச்சாரு. ஆஃப் சைட் போற பால் வந்து எப்பொழுதுமே இந்திய வீரர்களுக்கு விமர்சனம் செய்யற அளவுக்கு தான் இவங்க விக்கெட் ஆகுவாங்க. அந்த பாலை மிஸ் பண்ணியிருந்தா ராகுல் அவர்களும் அந்த இடத்துல செஞ்சுரி அடிச்சிருப்பாரு. இருந்தாலும் அது மிஸ் ஆகிருச்சிருந்தாலும் செகண்ட் இன்னிங்ஸ்ல அவர் கவர் பண்ணிட்டாரு. அப்படியே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல இங்கிலாந்து அணி என்ன பண்ணாங்கன்னா 465 ரன்களை அடிச்சு இந்த இடத்துல 471 தான் அடிக்கணும் இந்தியாவை பீட் பண்ணணும்னா 6 ரன்கள் இந்த இடத்துல முன்னிலை பெற்று இரண்டாவது இன்னிங்ஸ்ல இந்திய அணி என்ன பண்ணுச்சுன்னா 364 ரன்களை அடிச்சிருந்தது. இதுல வந்து KL ராகுலும் இன்னொரு பக்கம் ரிஷப் பண்ட் அவர்களும் சதம் அடிச்சு இந்திய அணியை காப்பாற்றி கொடுத்தார்கள். முதல்ல விளையாடிய இந்த சாய் சுதர்சனும் சரி, ஜெய்ஸ்வாலும் சரி, அதுக்கப்புறமா சுப்மன் கில்லும் சொற்ப ரன்கள் வெளியேறிட்டாங்க. ஏன்னா சாய் சுதர்சன் 30 ரன்கள், இன்னொரு பக்கம் கருண் நாயர் ஒரு 6 ரன்ல போயிட்டாரு. அதுக்கப்புறமா கில் அவர்கள் 8 ரன்ல போயிட்டாரு. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஜெய்ஸ்வால் 4 ரன்ல வெளியேறிட்டாரு. இப்படி இருக்கும் பொழுது இந்த இடத்தை காப்பாற்றியது யாருன்னு பாத்தீங்கன்னா ரிஷப் பண்ட் தான் சொல்லணும். KL ராகுல் ஓப்பனிங் இறங்கி ஒரு பக்கம் ஸ்டாண்ட் பண்ணி கவரா கிளாஸா ஆடி அந்த இடத்துல செஞ்சுரி அடிச்சிட்டாரு. இப்படியெல்லாம் மாற்றம் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது முதல் இன்னிங்ஸ்ல 471 அடிச்சிருக்க கூடாது, 600 ரன்களை அடித்திருக்க வேண்டும். அதே மாதிரி இரண்டாவது இன்னிங்ஸ்ல இந்த இடத்துல 364 அடிச்சிருக்க கூடாது, 430 ரன்களை அடிச்சிருக்கணும். அதையும் 2 தவறையும் மிகப்பெரிய ஒரு தவறை பண்ணிட்டு இங்கிலாந்துக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு தோல்வின்னு தான் சொல்ல முடியும். இங்கிலாந்து வீரரான ஜோஷ் டங் என்ன சொல்லியிருப்பாருன்னா, நாங்க கண்டிப்பா இந்த இடத்துல வெற்றி அடைவோம், கண்டிப்பா டிராப் பண்ண மாட்டோம், தோல்வி அடைய மாட்டோம். ஏன்னா எங்களுடைய கிரிக்கெட் முறை பேஸ்பால் முறை, ஆகையினால அடிச்சு நொறுக்குவோம், நிதானமான ஆட்டத்தை மட்டும் கடைசி வரைக்கும் ஆடவே மாட்டோம்னு சொல்லிட்டு அவர் 5வது நாள் ஆட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே தன்னுடைய பத்திரிகையில சொல்லி இருந்தாரு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல மொத்தமே நடந்தது. பென் டக்கட் அவர்கள் 149 ரன்கள் அடிச்சிருந்தாரு. இன்னொரு பக்கம் ஜாக் கிராலி வந்துட்டு ஒரு 65 ரன்கள் அடிச்சிருந்தாங்க. ஓப்பனிங்கே இவ்வளவு பெரிய பார்ட்னர்ஷிப் கொடுத்த உடனே இப்ப இருக்கக்கூடிய வீரர்கள் அவங்களால அடிக்க முடியாதா ஓரளவுக்கு ரன்களை, ஒரு 100-120 ரன்கள் அடிக்க முடியாதா? அப்படி இருந்தும் இந்த இடத்துல 5 விக்கெட் விழுந்தது. இந்த இடத்துல பென் டக்கட் வந்து 98 ரன்கள் அதை மட்டும் தான் ஒரு கேட்சை கொடுத்திருப்பாரு. அதை தான் ஜெய்ஸ்வால் மிஸ் பண்ணிருப்பாரு. அதை மிஸ் பண்ண உடனே இந்த இடத்துல கம்பீர் அவர்களுக்கும் டென்ஷன் ஆயிருச்சு. இன்னொரு பக்கம் இருக்கக்கூடிய வீரர்களுக்கு எல்லாருக்குமே டென்ஷன் ஆயிடுச்சு. ஒருத்தன் ஒரு வாட்டி தவறு செய்யலாம், அதாவது இந்த ஃபீல்டு வந்து புதுசா இருக்கு, சோ ஆகையினாலதான் இவன் விட்டான்னு நினைச்சுக்கலாம். 2 முறை கூட ஏத்துக்கலாம். 3வது முறை 4வது முறை ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு 3 முறை இப்படி மொத்தமாகவே ஜெய்ஸ்வால் மீது தான் முழுக்க தவறுன்ற மாதிரி தான் இந்த இடத்துல கேட்சை மிஸ் பண்ணி இங்கிலாந்துக்கான இம்பாக்ட் பிளேயர் யாருன்னு கேட்டீங்கன்னா ஜெய்ஸ்வால் தான். அவர் இந்தியாவுக்கான இம்பாக்ட் பிளேயரா தெரியல, இங்கிலாந்துக்கான இம்பாக்ட் பிளேயரா தான் இந்த இடத்துல கேட்சை விட்டு மிஸ் பண்ணி 165 ரன் அவர் மூலமா வெளியே போயிருக்குன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா இவர் அடிச்சதோ 105 ரன் மட்டும் தான். கடைசி நாள் ஆட்டத்துல அடிக்க வேண்டியது 350 மட்டும் தான். இருக்கக்கூடியதோ 90 ஓவர்கள். பிரசித் கிருஷ்ணா போடுறாரு போட்டுக்கிட்டே இருக்கிறாரு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல இருந்து செகண்ட் இன்னிங்ஸ் வரைக்கும். இந்த இடத்துல வந்து 5 விக்கெட் எடுத்திருப்பாரு 2 இன்னிங்ஸ் சேர்த்து.
அவர் நல்லதானப்பா போட்டிருக்காரு நீங்க சொல்லலாம். ஆனா ரன்களை வாரி இறைச்சிருக்காரு. கண்ட்ரோல் இல்ல. ஒரு பக்கம் சிராஜ் அவர்கள் விக்கெட் எடுக்கவில்லை என்றாலும் பும்ராவுக்கு கை கொடுத்தார். அதே மாதிரி இந்த போட்டியில பும்ரா அவர்கள் சுத்தமா கை கொடுக்கல. ஒரு விக்கெட் கூட எடுக்கல. ஒரு 2 விக்கெட் எடுத்திருந்தா கூட அது ஒரு சேலஞ்சிங்கா மாறி இருக்கும். ஆனா வெற்றின்றது எளிதா கிடைச்சிருக்காது. ஏன்னா அவர்களுடைய ஆட்டம் அந்த மாதிரி இருந்தது. ஹாரி ப்ரூக்கும் பென் டக்கெட்டோடைய விக்கெட்டை யார் எடுத்தான்னு பார்த்தா ஷர்துல் தாக்கூர். இவரும் விக்கெட் எடுக்கணும்ன்ற முறையில போட்டாரான்றது தெரியல. எல்லா பாலுமே லெக் சைட்ல போன பால இவங்களா ஈஸியா அடிச்சு கேட்ச கொடுத்துட்டு போன மாதிரி தான் இருந்தது. அந்த 2 விக்கெட்டும் இந்த இடத்துல மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்குன்னு தான் நினைச்சுதான் எல்லாருமே போராட ட்ரை பண்ணாங்க. ஆனா யாராலையுமே முடியல. அந்த 80 ஓவர் முடிகிற வரைக்கும் ஜடேஜா அவர்கள் சிறப்பாக பந்து வீசி அவருடைய பால்ல ஒரு ரிவ்யூ வர வேஸ்ட் ஆச்சு. சாய் சுதர்சன் இது கேட்ச் தான் சொல்லிட்டு அவரும் அந்த ரிவ்யூவை வேஸ்ட் பண்ணாரு. அதுக்கப்புறமா 86வது ஓவர்ல கில் அவர்கள் ஒரு ரிவ்யூவை வேஸ்ட் பண்ணாரு. இந்த மாதிரி தப்பான முடிவுகளை எடுக்கிறதுலயும் கில் அவர்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இல்லைன்றது இந்த இடத்துல நிரூபிக்கப்பட்டது. அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய 5 வீரர்கள் வந்து சதம் அடிச்சும் இந்திய அணி தோற்குதுன்னா வரலாற்றிலே இதுதான் முதல் முறை. டெண்டுல்கர் ஆண்டர்சன் டிராஃபின்னு சொல்லிட்டு பேர் வச்ச உடனே முத இங்கிலாந்து கப் அடிச்சதும் இதுதான் முறை. இப்படி இருக்கும் பொழுது அந்த பக்கமா இருக்கக்கூடிய வீரர்கள் பேஸ்பால் முறையை நாங்க ஸ்ட்ராங்கா என்னைக்கா இருந்தாலும் கடைபிடிப்போம். ஒருத்தன் டெஸ்ட் போட்டிக்கான முறை இதான் வச்சிருக்கும் போது அதை மாற்றி பிராண்டன் மெக்கலும் ஒரு மாற்று முறையை கொண்டு வந்தாரு. அதை அறிமுகப்படுத்ததிலிருந்து அது அந்த அளவுக்கு ஜொலிக்கிற அளவுக்கு இந்த வெற்றியே கிடைக்கல. இந்த 5 டெஸ்ட் போட்டிகளை தொடர்ந்து வெற்றி அடைந்தா அது வேற மாதிரியான ஒரு இம்பாக்ட கொடுக்கும். அதே மாதிரி 4க்கு 1 சொல்லிட்டு ஸ்பான் அவர்கள் இந்தியாவை கலாச்சிருந்தாரு. அந்த வகையில 1 ஜெயிச்சுட்டாங்க இங்கிலாந்து. மீதி 4 இருக்கு. இந்த 4ல என்ன மாற்றம் நடக்கும்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியல. போட்டி முடிந்த உடனே கில் அவர்கள் பேட்டியில என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த இடத்துல தவறு செஞ்சுட்டோம். கேட்ச விட்டது ஒரு தவறு, ரன்களை வாரி இறைச்சது ஒரு தவறு. பும்ரா வந்து அடுத்த மேட்ச்ல இருப்பாரான்னு சொல்லிட்டு நாங்க இன்னும் முடிவெடுக்கல. நடக்கக்கூடிய மேட்ச்களுடைய தொடக்கத்துல தான் தெரியும் பும்ரா விளையாடுவாரா விளையாட மாட்டாரான்னு சொல்லிட்டு. பும்ரா இருந்தப்பவே இந்த நிலைமைனா பும்ரா இல்லனா இந்திய அணிக்கு எப்பேற்பட்ட ஒரு நிலைமை ஏற்படும். யாரை உள்ள போடுறது? இந்த இடத்துல ஹர்ஷத் ராணா அவரு கம்பீர் அவர்களுக்கு செல்லப்பிள்ளை என்பதனால ஈஸியா எடுத்துட்டு வந்தாரு. இந்த மேட்ச்லயும் ஆஸ்திரேலியா மேட்ச்லயும் சரி. ஆனா அன்சுல் கம்போஜும் இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா முகேஷ் குமாரும் சிறப்பாக பந்து வீசினார்கள் இங்கிலாந்து லயன்ஸுக்கு எதிராக. அவங்கள ஒருபோதும் இந்த டீம்ல சேர்க்காம இப்ப இருக்கக்கூடிய வீரர்கள் எல்லாருமே ஓடியாந்து நேரா போடுறாங்களே தவிர ஒருத்தர் கூட ஸ்விங் ஆக மாட்டுது. ஸ்விங் ஆகக்கூடிய ஒரு பிளேயர் அர்ஜித் சிங்கை வெளியே உட்கார வச்சிருக்காங்க. என்ன நடக்குதுன்னே தெரியல டீமுக்குள்ளார. ஆனா கம்பீர் அவர்கள் டென்ஷன் மட்டும் ஆகுறாரு. அதே மாதிரி இந்த இடத்துல கம்பீர் தான் வெற்றிக்கு காரணம் சொல்லிட்டு T20யும் சாம்பியன்ஸ் டிராஃபியும் அடிக்கும் பொழுது எல்லாருமே கொண்டாடி தீர்த்தார்கள். ஆனா தோல்வி அடையும் பொழுது நியூசிலாந்துக்கு எதிராக வாஷ் அவுட் ஆச்சு. அதே மாதிரி பார்டர் கவாஸ்கர் டிராஃபில வந்து அந்த மேட்சையும் நம்ம தோல்வி தொடரையும் இழந்தோம். அதே மாதிரி இப்ப நடக்கக்கூடிய இந்த இங்கிலாந்து சீரீஸ்ல ஃபர்ஸ்ட் மேட்ச்ல நாம இழந்திருக்கிறோம். மொத்தம் 9 போட்டிகள்ல ஒரு வெற்றி பெற்று ஒரு டிரா அடைந்து இன்னும் இருக்கக்கூடிய மேட்ச்கள் எல்லாத்தையும் தோல்வி அடைஞ்சிருக்கிறோம். இந்த மாதிரியான நேரத்துல நாம சொல்ற காரணம் என்ன தெரியுமா? கில்லோடைய கேப்டன்சி சரியில்லை. இன்னொரு பக்கம் விராட் கோலி ரோஹித் சர்மாவும் பேட்டிங் ஆடுறது சரியில்லை. அவங்களுடைய கேப்டன்சியும் சரியில்லை. அந்த இடத்துல கம்பீரை மறந்துட்டோம். ஆனா கம்பீர் அவர்கள் தான் இந்த இடத்துல தேர்வு முறையில உட்கார்ந்து இந்த வீரர் எடுக்கலாம் அந்த வீரரை எடுக்கலாம் நினைச்சு எல்லாருமே எடுத்திருப்பாரு. அப்படி எடுக்கும் பொழுது சிராஜ், பிரசித் கிருஷ்ணா, இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா பும்ராவுக்கு சப்போர்ட்டா இன்னொரு ஸ்விங் பவுலர் இருந்திருந்தா இந்த இடத்துல பிரச்சனையே இருந்திருக்காது. ஏன்னா ஆஸ்திரேலியால பார்க்கும் பொழுது கமின்ஸ் கூட ஸ்டார்க் கூட கமின்ஸும் ஹேசல்வுட்டும் இருக்கிறாங்க. ஒவ்வொரு மேட்ச்களையும் அதாவது ஒவ்வொரு நாடுகள்லயும் ஒவ்வொரு வீரருக்கு சப்போர்ட் பலமாக 2 பேர் இருப்பாங்க. ரபாடாவுக்கும் அந்த மாதிரி வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆன்சன் இருக்காரு. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நிகிடி இருப்பாரு. இந்த மாதிரி ஒவ்வொரு அணிகள்லயும் ஃபாஸ்ட் பவுலருக்கு தேவையான சப்போர்ட் பவுலர்ஸ் இருப்பாங்க. ஆனா இந்த இடத்துல பும்ராவுக்கு அந்த மாதிரி சப்போர்ட் பண்ற மாதிரி எந்த ஒரு வீரரையுமே அவர் முன்னாடி யோசிச்சு எடுத்திருக்கணும். ஆனா இந்த இடத்துல எடுக்கல. ஏன்னா அதாவது ஸ்விங்கா போடக்கூடிய ஒரு பவுலரை தேர்வு செஞ்சிருந்தா இந்த இடத்துல அந்த வெயிலினுடைய தாக்கத்தின் காரணமா கரடு முரடா மாறிச்சு அந்த பிச்சு கூட. ஆனா அந்த மாதிரியான நேரத்துல கூட ஜடேஜா அவர்களால ரன்னை கட்டுப்படுத்த முடிஞ்சதே தவிர அவரால் விக்கெட் எடுக்க முடியல. அதே மாதிரி தான் ஒரு ஃபாஸ்ட் பவுலரா இருந்தா இந்த இடத்துல எந்த ஒரு மாற்றமும் நிகழ்ந்திருக்க முடியும். ஆனா இந்த இடத்துல இங்கிலாந்து பக்கம் இருக்கக்கூடிய வீரர்கள் எல்லாம் சளைத்தவர்கள் இல்ல. அவங்களும் போலிங்ல உத்வேகமாக செயல்பட்டு ரன்களை வாரி கொடுக்காம கட்டுப்படுத்தினாங்க. கடைசி நேரத்தில் அவங்க அடிக்கிற வரைக்கும் அடிக்கட்டும். ஏன்னா ஓப்பனிங் பேட்ஸ்மேனோ மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனோ ஆடுற வரைக்கும் ஆடட்டும். இருக்கக்கூடிய அந்த பவுலர்ஸ் ஆல்ரவுண்டர்ஸ் எல்லாம் நம்ம அசால்ட்டா தூக்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு தான் தூக்கி இருக்கிறாங்க. ஸ்டோக்ஸ் அவர்கள் நிறைய பிளான் பண்ணி விக்கெட்டை எடுத்திருக்கிறாரு. அந்த வகையில் இங்கிலாந்தினுடைய வெற்றி ஒரு ஆறுதலான வெற்றி எல்லாம் கிடையாது. அவங்களுடைய மும்முரமான உழைப்பினால் கிடைத்த வெற்றி தான். ஆனா இந்தியாவுடைய தோல்வி இளம் வீரர்கள் என்ற ஒரே காரணத்தை மட்டும்தான் முன் வச்சிருக்கிறாங்க. அடுத்த போட்டியில என்ன நடக்குதுன்னு தெரிஞ்ச பிறகுதான் கில் அவர்களுக்கும் கம்பீர் அவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு பலவீனம் இருக்கிறது. அவரை பற்றி விமர்சனம் செய்ய எல்லாருமே கிளம்பிட்டே இருப்பாங்க. அந்த வகையில அடுத்த மேட்ச் கண்டிப்பா இந்தியா வெற்றி பெறுமான்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்தடுத்து நடக்கக்கூடிய கிரிக்கெட் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் தமிழரசன் பார்வையாளர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.